அதிமுகவில் விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், முன்பாக கடைசி நாள் எதுன்னு சொல்லப்பட்டிருந்தது, இப்போ 31ஆம் தேதி வரை அதனை நீட்டித்திருக்கிறார்கள். என்ன விவரம்? திலகவதி, நம்ம 3 நாட்களுக்கு முன்பே இந்த செய்தியை பதிவு செஞ்சிருந்தோம். அதாவது விருப்ப மனுக்கான அவகாசம் அந்த கால நீட்டிப்பு மேற்கொள்ளப்படும் என்ற தகவல் இருக்கிறது என்ற விஷயத்தை பதிவு செய்திருந்தோம். டிசம்பர் 31ஆம் தேதி வரை இதனை நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படக்கூடிய நிலையில தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனுக்கள் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு விருப்ப மனுக்கள் அன்றைய தினமே விருப்ப மனு பெற்றவர்கள் அதனை பூர்த்தி செய்து விண்ணப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில இதனை கால் நீட்டிப்பு செய்வதற்கான அறிவிப்பினை அதிமுக பொதுச்செயலாளர் தற்போது அறிவித்திருக்கிறார். டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனுக்கள் விநியோகம் நடைபெறும் என்றும் அன்றைய தினம் இறுதியாக விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவர்கள் சுமார் 9,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய விருப்ப மனுக்களை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல மேலும் இதற்கான அந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின்.